ஜனநாயக ஆட்சி மலர்ந்ததன் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி தலைமையில் இன்று முற்பகல் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வரலாற்று சிறப்புமிக்க களுத்துறை ஸ்ரீ மகாபோதியில் ஜனாதிபதி இன்று காலை வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி சந்தன மரம் ஒன்றையும் இங்கு நாட்டி வைத்தார். களுத்துறை ஸ்ரீ மகாபோதியில் அமைந்துள்ள வளாகம் 99 வருட குத்தகைக்கு ஜனாதிபதியால் ஸ்ரீ மகாபோதியை பரிபாலிக்கும் சபையினர் வசம் வழங்கப்பட்டது. இதற்கான ஆவணத்தை ஸ்ரீ மகாபோதியை பரிபாலிக்கும் தலைவர் ஆஜித்ரி சொய்சா ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் காலஞ்சென்ற பிரதமர் SWRD பண்டார்நாயக்கவின் 117வது ஜனன தின நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். காலி முகத்திடலில் உள்ள பண்டார்நாயக்கவின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷேட்ட ஜனவரி 8ஆம் தேதி பண்டார்நாயக்கவின் ஜனன தினத்தை நினைவு கூறும் தருணத்தில் நாட்டில் மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான சவாலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்றது. வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் தலைவர் ஒருவரை உருவாக்கியமைக்கு கட்சி என்ற ரீதியில் நாம் பெருமை அடைகிறோம். இந்த நாட்டின் அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி, இன மத பேதமின்றி பண்டார்நாயக்கவை நினைவு கூறுகின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எப்போதும் பண்டார்நாயக்கவின் கொள்கையுடனேயே செயற்பட்டார், தொடர்ந்தும் செயற்படும் ஒருவர். அதனால் இன்று போன்றதொரு நாளில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகின்றமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்தும் பண்டார்நாயக்க கொள்கை எமது நாட்டில் செயற்படுத்தப்படும் என்பது தொடர்பிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்று கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகா சங்க சபையின் மகாநாயக்கர் பேராசிரியர் இத்துப்பானி தம்மாலங்கார தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். நாகவிகாரையில் ஜனாதிபதியினால் சந்தன மரம் ஒன்றும் நாட்டப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னின்று செயற்பட்ட மறைந்த மாதுலுவாவை சோபித்த தேரருக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்றார். நாட்டின் எந்த ஒரு பிரஜைக்கும் நேரடியாக ஜனாதிபதிக்கு அழைப்பு ஏற்படுத்த முடியும். உங்களின் கருத்துக்களை ஜனாதிபதியிடம் கூறுங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பதிலளிக்கும் அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி மக்களின் பிரச்சினைகளுக்கு துரிதமாக தீர்வு பெற்றுக் கொடுப்பதே ஜனாதிபதியிடம் கூறுங்கள் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். எந்த ஒரு தொலைபேசியிலிருந்தும் 1919 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தியோ, தபால் பெட்டி எண் 123 கொழும்பு என்ற விலாசத்திற்கு கடிதம் ஒன்றையோ, ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி இணையத்தினூடாகவோ ஜனாதிபதியுடன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்த முடியும். நல்லாட்சியை நிதர்சனமாக்குவதற்காக நல்லாட்சியின் முக்கிய விடயமாக பதிலளித்தல் மற்றும் செயற்திறனை மேலும் மேம்படுத்துவதற்கான உங்களின் எண்ணத்தை ஈடேற்றும் நோக்கில் 2வது வருடம் அமையும் என நான் எண்ணுகிறேன்.